எலிக்கு முன்னாடி இருக்கிறது புலிக்கு பின்னாடி இருக்கும், புலிக்கு முன்னாடி இருக்கிறது எலிக்கு பின்னாடி இருக்கும். இல்ல எனக்கு புரியல. புலிக்கு முன்னாடி எலிக்கு பின்னாடி அது வரணுங்க. டைகர் அப்படிங்கிறதுல டீங்கிறது முன்னாடி இருக்கும், ரேட் அப்படிங்கிறதுல டீங்கிறது பின்னாடி இருக்கும். அதே இது ஆறுங்கிறது புலிக்கு வந்து பின்னாடி வரும், எலிக்கு வந்து முன்னாடி வரும். அவ்வளவுதாங்க. இப்ப புலியை பத்தின நறுக்குன்னு 4 விஷயங்கள் பார்ப்போம். புலி வந்து இந்தியாவோட தேசிய விலங்கு. அது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, பங்களாதேஷுக்கும் தேசிய விலங்கு தான். 1973ஆம் ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் சிங்கம் தான் நம்ம நாட்டோட தேசிய விலங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் புலியை நம்ம தேசிய விலங்கா ஏற்றுக்கிட்டோம். பூனை இனங்கள்லயே பாத்தீங்கன்னா புலி தான் மிக பெரியதும் வலிமையானதும் கூடங்க. புலியோட அந்த கோரப்பல்லோட நீளம் மட்டும் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும்னா அது ஒரே நேரத்துல 40 கிலோ வரைக்கும் மாம்சத்தை சாப்பிடலாம். கோடிக்கணக்கான மனிதர்கள் இருந்தும் ஒரு மனிதனுடைய கைரேகை இன்னொரு மனிதனுக்கு வந்து பொருந்தவே பொருந்தாருங்க. அதே மாதிரிதான் ஒரு புலியில இருக்கிற கோடுகள் வந்து இன்னொரு புலி கூட வந்து பொருந்தவே பொருந்தாருங்க. அது ஒவ்வொரு புலிக்கும் தனித்துவமா இருக்குங்களாம். புலிகளை சிங்கத்து கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ரென்தனிங், பைட்டிங் ஃபோர்ஸ், ஹண்டிங், எஜிபிலிட்டி, ஸ்பீடு இப்படி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா புலி தாங்க சிறந்தது. இருந்தாலும் காட்டுக்கு ராஜாவா சிங்கம் இருக்கு. அது என்ன காரணம் தெரியுங்களா? சிங்கத்தோட அந்த கம்பீரமான தோற்றமும் அதோட ஆட்டிடியூடு மட்டும்தாங்க. அதனாலதான் இன்னமும் சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கு. இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.